ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். வியூஸ் போக மாட்டேங்குது, பட் நானும் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஓகே, நம்ம இப்போ அப்படியே டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தாண்டா காட்டுறாங்க ஒரு அழகான நைட்டு. ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் பால்கனியில் காட்டுறாங்க. நம்மகிட்ட ஒரு மாதிரி சோகமாக அந்த பால்கனியில் நின்றுட்டு லோன்லியாக நின்றுட்டு அந்த நிலாவையே ரசிச்சிட்ருக்காரு. சில்லுன்னு காற்று வர அவர் ஃபேஸில் டக்குன்னு டியோஸ் ஃபால் ஆகுது. அதை தொடச்சிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காரு. தனியாக நின்றுட்டுருக்காரு. அவருடைய ரூமில் யாருமே கிடையாது அவரை தவிர்த்து. பார்க்குறதுக்கு ரொம்ப நாளாக தனியாகவே இருக்க மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாத மாதிரி ரொம்ப லோன்லியாக இருக்கார் பார்க்குறதுக்கு. நம்மகிட்ட ஒரு பக்கம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. ஒரு வீட்டில் ஒரு பெட்ரூமில் நம்ம ஜங்குக் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு கேம்ஸ் விளையாடிட்டுருக்காங்க. மாறி மாறி அந்த டூ ஆர் டைன்ற மாதிரி விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளையாடிட்டுருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்குக்கு ஒரு டேர்ன் வருது. அவர் விளையாட வேண்டிய நேரம். ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம ஜிமின் நம்ம ஜங்குக்குடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். நம்ம ஜிமின் நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஓகே ஜங்குக், இது உன்னுடைய டர்ன், சொல்லு, டூ ஆர் டை. டூ. ஓகே, உன்னுடைய டாஸ்க் என்னென்னா, டக்குன்னு இப்போது உடனே ஃபோன் எடுத்து ரேண்டமாக நம்பர் டயல் பண்ணி கால் பண்ண போகிற. ஓகே? ஏய், அன்னோன் நம்பருக்கா? ஆமாம், கால் பண்ணு, எடு. ஜிமன், இது வேண்டாம், இது ரொம்ப ரிஸ்க்கு. மாதிரி யாருக்காவது போச்சுன்னா பிரச்சனை ஆகிடும், வேண்டாம். இல்லை ஜங்குக், டூ ஆர் டை, கேம்னா கேம் தான், எடு. ஷோ, சரி, நான் டை. டையா? அப்பயும் நான் என்ன சொன்னாலும் செஞ்சு தான் ஆகணும், பரவாயில்லையா? நான் என்ன வேணால் சொல்லுவேன். சரி, நான் காலே பண்ணுறேன். குட், சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக் கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கும் அவருடைய ஃபோன் எடுத்து அன்லாக் பண்ணி டயல் நம்பருக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு ரேண்டமாக ஒரு 10 நம்பர்ஸ் டயல் பண்ணுறாரு. டயல் பண்ணிவிட்டு கால் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு கையெல்லாம் நடுங்குது. மாறி வேறு யாருக்காவது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பக்கத்தில் உட்காந்துட்ருக்க நம்ம ஜிமின் சும்மா இல்லாமல் டக்குன்னு கிட்ட கால் போட்டு விட்டுற ரிங் போக ஆரம்பிச்சிடுது. இப்போ உடனே ஜிமின் ரிங் போக ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு, ஜங்குக் 2 மினிட்ஸ் அந்த காலில் யார் இருந்தாலும் சரி அவங்க கூட பேசணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிடா. நம்ம ஜங்குக் இங்கே அள்ளூட்டுருது. 2 மினிட்ஸா? டேய், ஹலோ சொல்லிட்டு காலை கட் பண்ணலான்னு பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக் சொல்லிகிட்ருக்கா. இப்போ டக்குன்னு அந்த சைட்லேருந்து கால் அட்டன் பண்ணுறாங்க. அந்த சைட்லேருந்து ஒரு ஸ்வீட்டான வாய்ஸ். இப்போது அந்த கால் அட்டன் பண்ணதும், ஹலோ, ஹலோ, நீங்கள் யார் பேசுகிறீங்க? நீங்கள் தானே கால் பண்ணீங்க, யார் பேசுகிறீங்கன்னு என்கிட்ட கேட்குறீங்க? ராங் நம்பர்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் தப்பாக நினைக்கலன்னா நான் கட் பண்ணுறேன். ஏங்க, ஒரு நிமிஷம் கட் பண்ணாதீங்க ப்ளீஸ். சொல்லுங்கள். ஒரு சின்ன ஹெல்ப்பா? ஆமாங்க. என்னது? இல்லை, நாங்கள் இங்கே டூ ஆர் டைன்னு சொல்லிட்டு கேம் விளையாடிட்டுருக்கோம். அதில் டேர் தான் இது. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் என் கூட கால் பேசுனீங்கன்னா நான் வின் பண்ணிவிடுவேன். இல்லைனா இவங்க கொடுக்குற கேவலமான டாஸ்க்கை பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ளீஸுங்க, கொஞ்சம் கருணை காட்டுங்களேன். ஓ ஓ சரி, தேங்க்ஸுங்க. அமைதியாக இருக்கிறதுக்கு நான் அது செல்ஃப் இன்ட்ரோ. நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, என் பேர் ஜான் ஜங்குக். நீங்கள் என்ன ஜங்குக்னு கூப்பிடலாம். நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கேன். வீக்கெண்ட்னால் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி விளையாடிட்டுருக்கும்போது இந்த கேம் வந்துச்சு. நல்ல வேலையாக உங்களுக்கு கால் பண்ண, நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க. வேறு யாருக்காவது போயிருந்தால் சொல்லி முடிஞ்சிருக்கோம். ஓ
ஜாலியாக இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னை பற்றி என் பேர் டேயம். நானும் காலேஜ் ஃபைனல் இயர் தான் பண்ணிகிட்ருக்கேன். சியோலில் இருக்கேன். சியோலா? ஏங்க நானும் சியோல் தாங்க. ஓ சரி. என்னங்க உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது? இல்லைங்க, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே திரும்ப மேற்கொண்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. டக்குன்னு நம்ம ஜிமன் வந்து ஓகே 2 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு, காலை கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு கிட்ட சொல்ல, நம்ம சங்கு உடனே சரிங்க, என்னுடைய டாஸ்க் முடிஞ்சிருச்சு, நான் கட் பண்ணுறேன், பாய் அண்ட் தேங்க்யூ கால் அட்டன் பண்ணி சாஃப்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு காலை கட் பண்ணிவிட்டா, இந்த பக்கம் நம்ம டே தனியாக பால்கனியில் நின்றுட்டு இருந்தவர் ஃபோனை பேசிட்டு அந்த பக்கம் கால் கட் ஆனதும் ஃபோனை அப்படியே காதுலேருந்து எடுத்துகிட்டு அந்த ஃபோனை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபோனை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடுறாரு. அவருக்கு என்னென்னா இவ்வளோ நேரம் தனியாக யாருமே பேசாமல் இருந்தது, டக்குன்னு ரேண்டமாக ஒரு பர்சன் வந்து கால் பண்ணி ஜஸ்ட் ஒரு செல்ஃப் இன்ட்ரோ பண்ணதுக்கே நம்ம டேக் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் கிடச்ச மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம டே அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. டேய் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா ஒழுங்காக அவங்கள்ட்ட பேசியிருப்பேன்டா, பாதியிலே கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹே என்ன மறந்துட்டியா? இது டூ ஆர் டை கேம் விளையாடிட்டுருக்க, புரியுதா? அது ஓகே தான், ஆனால் அவங்க வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏதோ கஷ்டத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களால் போய் இனிமேட்டு இந்த மாதிரிலாம் டாஸ்க் கொடுக்காதீங்க சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பியும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 மினிட்ஸ் இப்படி விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 10 நிமிஷமும் நம்ம ஜங்குக்கு வந்து அந்த காலில் இருந்த வாய்ஸ் தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. லைக் ரொம்பவும் சேடாக லோன்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா வாய்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து அப்படி அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கா. இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக் தான் ஓகே கைஸ் டைம் பாருங்கள் 11:30 ஆகிடுச்சு, சீக்கிரம் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பு. வீட்டுக்கா? டேய் நைட் ஸ்டே பண்ணலான்னு பார்த்தேன்டா. ஸ்டேவா? யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்த? கிளம்புடா டேய் கிளம்பு. ஆனால் ஜங்குக்கு ஒரு 10 மினிட்ஸ் விளையாடலாம்டா, சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. பரவாயில்ல அப்படியே கட் பண்ணி வை, நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து துரத்தி அடிச்சிட சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அவங்க விளையாடிட்டு இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு தான் எல்லாரையும் வழி அனுப்பிட்டு மெயின் டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. மேலே அந்த பெட்ரூம்க்கு வந்துட்டு அந்த பெட்டில் உள்ள பெட்ஷீட் எல்லாத்தையுமே வந்து சும்மா அப்படியே இழுத்து போட்டுட்டு இருக்க டக்குன்னு அவருடைய மொபைல் ஃபோன் வந்து அந்த பெட்டு மேலே இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்ததும் நம்ம டேவுடைய வாய்ஸ் அவருக்கு ஞாபகம் வந்தது. ஸோ டக்குன்னு அப்படியே கால் எடுத்து சரி ஒருக்கா ஃபோன் பண்ணி பார்க்கலாம், அட்டன் பண்ணுறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டக்குன்னு கால் பண்ணுறாரு. கால் பண்ணதும் ரிங் போயிட்டே இருக்குது. பட் நம்ம டே வந்து அட்டன் பண்ணவே இல்லை. என்னென்னு பார்த்தா அவர் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்காரு நம்ம டே. இப்படியே நம்ம ஜங்குக் தான் ஒரு 2 வாட்டி கால் ட்ரை பண்ணுறாரு. எடுக்கலன்னதும் சரி அவாய்ட் பண்ணுறாங்க போல் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாரு. இப்போ அவரும் சாப்பிட்டு படுத்து தூங்கிடுறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக் தான் நல்லா தூங்கிட்டுருக்காரு. டக்குன்னு ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது மொபைல். சரி எவன்டாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தூக்க கலக்கத்துலேயே கால் அட்டன் பண்ணி காதில் வச்சுட்டு ஹலோ 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 நீங்களா? ராங் நம்பர் நீங்களா? ராங் நம்பரா? நேற்றுக்கு நைட்டு கால் பண்ணியிருந்தேனே. நான் தான். என்னங்க எதுக்கு கால் பண்ணியிருந்தீங்க? நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் தான் கால் பண்ணியிருந்தீங்க, 2 மிஸ்டு கால் இருந்துச்சுன்னு சொல்லி திரும்ப கால் பண்ணேன். ஓ அதுவா, சாரி சொல்லலான்னு கால் பண்ணேன். சாரியா? எதுக்கு? இல்லைங்க, நேற்றுக்கு உங்கள் வாய்ஸே ரொம்ப டல்லாக இருந்துச்சு. பாவம் நீங்கள் எந்த கவலையில் இருந்தீங்களோ, நான் வர தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி பேசி கட் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பேன், அதான். அப்படிலாம் இல்லை, நேற்று நீங்கள் கால் பண்ணது எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக தான் இருந்துச்சு. ரிலீஃபா? அப்போ நான் நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கேன்.
அப்படியும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னு சொல்லலாம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இல்லை, நேற்று நீங்கள் என்னமோ பேசும்போது ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஆனால் நீங்கள் கட் பண்ணதும் திரும்பியும் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. ஓ, நீங்கள் தனியாவா இருக்கீங்க? ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க? இல்லை இல்லை, பயப்படாதீங்க. நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். ஓ, ஆமாம், தனியாக தான் இருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸ் இல்லை. என்னுடைய பேரண்ட்ஸ் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு ஆர்ஃபனேஜில். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ஆர்ஃபனேஜில் இருக்கிறதும் பிடிக்கல. ஸோ நானே பார்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். இது வரைக்கும் வெளியே ஆளுங்க யாருக்கிட்டேயும் பழகுனது இல்லையா, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை எனக்கு. ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்ருந்தேன். லோன்லியானா எனக்கு இருக்க கஷ்டத்தை கூட சொல்லி அழுறதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அந்தளவுக்கு ஒரு மாதிரி தனியாக இருக்கிறது டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆச்சு. ஆனால் நீங்கள் அந்த நேரம் டக்குன்னு கால் பண்ணிங்க, பட் புஷ்ஷன்னு போயிட்டீங்க. ஐம் சாரிங்க. வேணும்னா நான் பண்ணதுக்கு தப்புக்கு பரிகாரமாக நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கட்டுமா? என்ன சார், ஃப்ரெண்டாவா? ஆ, ஆனால் நீங்கள் யார் என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. உங்கள் ஃபேஸ் கூட தெரியாது எனக்கு. நான் எப்படிங்க உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது? நான் வேணா என் ஃபோட்டோ எதனாவது அனுப்பவா? இல்லை நீங்கள் எதனாவது உங்கள் ஃபோட்டோ அனுப்புகிறீங்களா? இல்லை வேண்டாம், நான் எதுவும் ஃபோட்டோ அனுப்ப மாட்டேன். அப்போ சரி, நானும் அனுப்பலை. நீங்களும் அனுப்ப தேவையில்ல. ஓகே. ஆனால் உங்களுக்கு எதனாவது ரொம்ப கஷ்டமா, யாருக்கிட்டையாவது எதனாவது பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா யோசிக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள், சரிங்களா? எந்த நம்பிக்கையில் நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் நான் அட்டன் பண்ணுவேன், அந்த நம்பிக்கையில் பண்ணுங்கள். சரி. உங்கள் பேர் என்னன்னு சொன்னீங்க? ஜங்குக். ஓகே ஜங்குக். ஓகே டே, சரி நான் காலேஜ்க்கு கிளம்புறேன். ஓ, என் பேர் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஆ, இருக்கு. அப்புறம் கால் அட்டன் பண்ணதும் ராங் நம்பரான்னு கேட்டீங்க. இல்லை, நேற்று கால் பண்ண பர்சன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அப்படி கேட்டேன். ஓ, சரி சரி, எனக்கும் காலேஜ்க்கு டைம் ஆகுது, நானும் போய் கிளம்புறேன். ஆ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் காலை கட் பண்ணிட்டா நம்ம ஜங்குக்கும் காலை கட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனால் 2 பேருக்கும் காலை கட் பண்ணதும் சேம் ஃபீல், ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் ஃபீல். எப்படின்னா, யாருனே தெரியாத ஒரு பர்சன்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கண்டுபிடிச்சா எப்படி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் 2 பேருக்குள்ளேயும். அதையும் நம்ம டேக்கு சொல்லவே வேண்டாம். இத்தனை நாள் ஃப்ரெண்ட் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி ஆகிடுச்சு நம்ம டேக்கு. இப்போ அவரும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக காலேஜுக்கு கிளம்பிட நம்ம ஜங்குக்கும் அழகாக காலேஜுக்கு கிளம்பிட்டாரு. ஒரு 2 days ஆகுது, நம்ம ஜங்குக்கும் கால் பண்ணல, நம்ம டேவும் கால் பண்ணல. அப்படியே அந்த கால் அப்படியே மியூட் ஆகிடுது. யாருமே கால் பண்ணாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. பட் நம்ம ஜங்குக்கு நம்ம டேயோடைய வாய்ஸ் அப்படியே ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே அப்படியே லூப் மூடில் ஓடிட்டுருக்க. டக்குன்னு மொபைல் எடுத்து சரி சும்மா கால் பண்ணி பார்க்கலாம், என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறாரு. இப்போ நம்ம டே அதை அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ ஜங்குக், என் பேர்லாம் ஞாபகம் இருக்குது, ஆனால் எனக்கு கால் பண்ணவே இல்லை, ஏன் என்னாச்சு? இல்லை, நீங்கள் எதுனா வேலையாக இருப்பீங்கன்னு தான் கால் பண்ணல. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எப்போ இருந்தாலும் சரி கால் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நான் எப்போவுமே அவைலபிள் தான், ஓகேவா? ஆ, ஓகே. ஆனால் எனக்கு கொஞ்சம் காலேஜில் வேலையும் கொடுத்துருந்தாங்களா, அதுவும் ஒரு ரீசன் உங்களுக்கு கால் பண்ணாமல் இருந்தது. ஐம் சாரி.
சாரிலாம் எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? முதல்ல இந்த வாங்க போங்கன்னு பேசுகிறத ஸ்டாப் பண்ணுறீங்களா? அப்போ நீங்களும் ஸ்டாப் பண்ணுங்கள். சரி. ம், ம். என்ன கேட்ட? என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டேன். அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிட்ருக்கேன். ஓ, டிஸ்டர்ப் பண்ணுறேனா என்ன? இல்லை இல்லை, சொல்லு. சாப்பிட்டியா? ம், இல்லை. மணி என்ன ஆகுது? இன்னமும் சாப்பிடாம உட்காந்துட்ருக்க? நீ வாங்கி தந்த, நான் போய் சாப்பிட்றதுக்கு. ஏன், அட்ரஸ் அனுப்பு, ஆன்லைன்லேயே சாப்பாடு புக் பண்ணுறேன், உனக்கு தானாக வந்து சேரும். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியது, ஆனால் என் மேலே கேள்வி கேட்க வேண்டியது. சரி, அதெல்லாம் விட நீ என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா தான் இருக்கேன். காலேஜ் ஃபைனல் இயர்னு சொன்னேன், உனக்கு ஒர்க்கெல்லாம் இல்லையா? இருக்குது, பண்ணுறதுக்கு தான் மூடு இல்லை. கேம் விளையாடுறதுக்கெலாம் மூட் இருக்குது. அந்த கேம் விளையாண்டனால தான் நான் கிடச்சேன், அதை மறந்துடாத. என்னமோ போ. சரி, நீ பாரு, நான் போய்ட்டு என் வேலையை பார்க்குறேன். வேலையா? என்ன வேலை? சும்மா எதுனாவது வேலை. என்ன, கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேச போறியா? ஏய், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, நான் சிங்கிள் தான். ஓ, உனக்கே இந்த டவுட் வந்துச்சு? இல்லை, நல்லா பேசுகிறியே, கண்டிப்பாக உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ இருப்பாங்கன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, எனக்கு இருக்கிற வாய்க்கே யாரும் என்னை லவ் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை, நீ நல்ல பையன்தான். நீ தான் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் டேவும் கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு சரி, டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2-3 நாள் நம்ம டேவும் ஜங்குக்கும் நல்லா பேசி சிரிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துடுறாங்க. ஒரு 2 months மாதிரி ஆகுது. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட், அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ற அந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்துட, எப்போவுமே நம்ம ஜங்குக் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம டேக்கு மட்டும்தான் கால் பண்ணுவார். அந்த மாதிரி லெவலுக்கு வந்துட்டாரு. இப்போ ஒரு நாள் நம்ம ஜங்குக் தான் ஃபோனையே பார்த்துட்ருக்காரு. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் செம்ம காண்டாகுது. இப்போ நம்ம ஜிவன் தான் டக்குன்னு நம்ம ஜங்குக் கூட ஃபோனை அப்படியே பிடுங்கிட. இப்போ நம்ம ஜங்குக்கு, டேய் மரியாதையாக ஃபோனை கொடு. இருடா ஒரு நிமிஷம், நானும் பார்த்துட்ருக்கேன், ஒரு 2-3 மாதமாக ஓவராக ஃபோனையே பார்த்துட்ருக்கேன். அப்படி இந்த ஃபோனில் என்ன தான் இருக்குது? இரு, நான் பார்க்குறேன். என்னது, ராங் நம்பரா? என்னடா ராங் நம்பர்னு சேவ் பண்ணி வச்சுருக்க? அது அப்படி தான், கொடு. ஏய், என்ன அது, சொல்லு. கொடுடா, அதான் ராங் நம்பர்னு இருக்குல்ல. ராங் நம்பர்னு இருந்தால் பரவாயில்ல, ராங் நம்பர்னு பக்கத்தில் ரெட் ஆட் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்க. அது சொல்லு, யார் அது? அன்னைக்கு நம்ம கேம் விளாண்டோம்ல, எப்போது லாஸ்ட்டாக எப்போரா கேம் விளாண்டோம்? ஆமாம், அப்போ எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஆமாம், ராங் நம்பருக்கு கால் பண்ண. ஏஹே, அவனா? ஆமாம், அன்னிலேருந்து பேசினா இருக்க. அன்றைக்கி நீங்கள் போனதுக்கு அப்புறமேட்டு சாரி சொல்லலான்னு கால் பண்ணேன், கால் அட்டன் பண்ணல. ஆனால் அவன் மிஸ்டு காலை பார்த்து காலையில் கால் பண்ணான். கொஞ்சம் நேரம் பேசினேன், நேரம் போனதே தெரியல, அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏய், என்னடா சைடில் வண்டி ஓட்டினுக்கிறான் இவன்? ஜிவன், சரி எல்லாம் இருக்கட்டும், ஓகே. அது என்ன ரெட் ஆட்டு? இது வரைக்கும் உன்னோட டைலாகில் யாருக்கிட்டையும் நீ ரெட் ஆட் கொடுக்கவே இல்லை, அவனுக்கு மட்டும் கொடுத்துக்குற. எப்படி இருப்பான் பார்க்க? அழகாக இருப்பானா? தெரியாது. தெரியாதா? அட பாவி. சரி, அவன் யார் உனக்கு? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு தான்டா. ரெட் ஆட் போட்டால் ஃப்ரெண்டு மாதிரி தெரியலையேடா. தெரியல. ஜங்கு, ஒழுங்காக சொல்லு, சிரிக்காத. ஹே, நான் எங்கே சிரிக்கிறேன்? நீ பைத்தியம் மாதிரி நிலச்சிட்ருக்கடா, தெரியுது எங்களுக்கு பச்சையா. உனக்கு நான் அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா? சொல்லலாம்.
அட பாவி! ஜங்குக்கு ஃபேஸே தெரியாமல் லவ் பண்ணுறாடா. காதலுக்கு கண் இல்லைன்னு பார்த்தா மூளையும் இல்லைன்னு இப்பயும் ப்ரூவ் பண்ணுறான். ஜீவன் அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். அவன் வாய்ஸ் அது அவ்வளோ அழகாக இருக்குது. ப்ளஸ் அவன் அவன்கிட்ட பேசும்போது என்னமோ அவனை பார்த்துக்கணுன்னு தோணுது. அவனை தனியாக விடக்கூடாதுன்னு தோணுது. சரி, எதுக்கு வர ஃபீலிங்ஸை ஒதுக்கி வைக்கணும்? அதான் அப்படியே அப்படியே அவுத்து விட்டேன். அப்படி தானே? சரி, இப்போ எதுக்கு ஃபோனையே பார்த்துட்ருக்க? அவன் மெசேஜ் பண்ணுவான்னு பார்க்குறேன், பண்ண மாட்டான். வேலையாக அதெல்லாம் இருப்பான், விடு. இன்றைக்கி அவனுக்கு எந்த வேலையும் கிடையாது. நேற்றே எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டான். அட பாவீங்களா, இந்தளவு கூட பேசுவீங்க? சரிண்ணா, அவன் சிங்கிளா? அப்படி தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்னு எதையும் பற்றி பேசினதில்லை. ஆனால் நான் சிங்கிள்னு அவனுக்கு தெரியும். ஓ, அவன் பின்னாடி ஊருப்பட்ட பொண்ணுங்க அலைஞ்சிட்ருக்குதுங்க, சிங்கிள்னு அவன்கிட்ட சொல்லி வச்சுருக்க. அவங்க சுற்றுறாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நானாக சுற்ற சொன்னேன். ரைட்டு, சரி கால் பண்ண. அதான் யோசிக்கிறேன், ஆனால் டிஸ்டர்ப் பண்ணிவிடணும்னு பயமாக இருக்குது. பண்ணிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிவன் சொல்ல இப்போ உடனே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஃபோன் எடுத்து அழகாக நம்ம டேக்கு கால் பண்ண. நம்ம டேக்கு அங்கே ஒரு 2-3 ரிங் போது டக்குன்னு காலை வந்து அட்டன் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம டே தான். ஹலோ ஜங்குக், சொல்லு ஜங்குக். ஹே டே, ஃப்ரீயா நீ? ஃப்ரீ தான், சொல்லு. அப்புறம் ஏன் டெக்ஸ்டோ காலோ எதுவுமே பண்ணாமல் இருக்கா? அதுவா, எனக்கு பேக் பெஞ்சில் உள்ள 2 பேர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கடா, அதான். ஓ, ஃப்ரெண்ட்ஸா? அப்படியும் சொல்லலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சதும் என்னை விட்டுறல. ஏய், அப்படிலாம் இல்லை. நான் ஏன் உன்னை விட போகிறேன்? ஜஸ்ட் அவங்க இப்போ தான் என்கிட்ட பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் ஃபோன் எடுத்து வச்சுட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும். அதனால தான் ஃபோன் அப்படியே டேபிள் மேலே அழைச்சிட்டேன். நீ கால் பண்ணது வைப்ரேட் ஆச்சு, எடுத்தேன். ஓ சரி, நான் கட் பண்ணுறேன், நீ அவங்கள்ட்ட பேச. ஏய் ஜங்குக்கு ஒன்றும் இல்லை, பேசு. இல்லை டே, நீ அங்கே பேச, நான் பார்த்துக்கிறேன், பாய். ஏய் ஜங்கு, கட் பண்ணாத, இருடா. என்னடா எப்படி கட் பண்ணிட்டு போகிறான்? சரி, ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் அப்படியே ஃபோனை வைக்க, இந்த சைடில் நம்ம ஜங்கு காலை கட் பண்ணிட்டு ஃபோனையே பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமன் தான். ஏய் என்னாச்சு? சாருக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க போல், என்னை கழட்டி விட்றாரு. ஏய், கழட்டிலாம் விட மாட்டான் லூஸு. நான் இங்கே நீங்கள் இத்தனை பேர் இருந்தாலும் உங்களை அவனை பற்றி தானே யோசிச்சுட்ருக்கேன். அப்போ அவன் யோசிக்கணுமா இல்லையா? டேய், நீ அவனை லவ் பண்ணுறடா, அவனால் உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. அவனுக்கு இருக்கோ இல்லையோ யாருக்கு தெரியும்? போடாடே. சரி, இப்போ எதுக்கு ஃபோனை பார்த்துட்ருக்க? திரும்ப கால் பண்ணுறானான்னு பார்க்குறான். பண்ண மாட்டான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் மொபைலையே பார்த்துட்ருக்கா. இப்போ ஒன்று டக்குன்னு நம்ம டே என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்டு இருந்தவர் டக்குன்னு பேக் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னென்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஆஃப் டே காலேஜு. நம்ம டே வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அவருடைய அப்பார்ட்மெண்ட் போனதும் பேக் ஒரு பக்கம் விசிறி அடிச்சுட்டு ஃபோனை எடுத்து முதல்ல கால் பண்ணுறது நம்ம ஜங்குக்கு தான். கால் அட்டன் பண்ண ஒரு 4 ரிங்ஸ்லேயே நம்ம ஜங்குக்கு வந்து கால் அட்டன் பண்ணிடுறாரு. இப்போ உடனே நம்ம டே தான். ஹலோ ஜங்குக். சொல்லு. ஹே ஜங்குக், எதுக்கு நீ என் காலை கட் பண்ணிட்டு போன? அதான் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திய, அதான். ஹே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது ஜங்குக், இப்போ தான் பேசவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் இயரே முடிக்க போகிறேன், இப்போ தான் வந்து பேசுகிறாங்க. நான் அதுக்குள்ளே அவங்கள எப்படி ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவேன் சொல்ல? நீ முன்னாடிலாம் எப்போவுமே ஃப்ரீயாக இருந்தேன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன், அட்லீஸ்ட் என்ன பண்ணுறேனாவது கேட்பேன். இப்போ எதுவும் பண்ணுறதே இல்லை, அதான் என்னோட அவங்க உனக்கு முக்கியமாயிட்டாங்களோன்னு யோசித்தேன். ஜங்குக், அப்படி கிடையாது, நீயும் எனக்கு முக்கியம்தான். ஆனால் நீயாவது சொன்னால் புரிஞ்சுப்ப,
ஆனால் அவங்க அப்போ தான் என்கிட்ட புதுசாக பேசுகிறாங்க. அந்த நேரம் நான் ஃபோனை எடுத்து வச்சுட்டா அப்புறம் என்ன ஆட்டிடியூடாக அது இதுன்னு எதாவது பேசினா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது ஜங்குக். அதனால தான் நான் ஃபோன் எடுக்காமல் அப்படியே வச்சுட்டேன். சரி சாரி. எதுக்கு என்கிட்ட சாரிலாம் கேட்குறா? அதான் உன்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி உன்னை ஃபீல் பண்ண வச்சுட்டல, அதுக்கு தான் சாரி. சரி விடு, பரவாயில்ல. நிஜமா நிஜமா சரி. சங்குக், அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன சொல்லு? இல்லை, வர சண்டே எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை, நான் ஃப்ரீ தான். நீயும் ஃப்ரீனா மீட் பண்ணலாமா? மீட்டப்பா? எங்கே வரணும்? சியோலில் இருக்க அந்த ஃபேமஸ் ரிவர் பிரிட்ஜு. ஓ ஓகே. ஆனால் நான் உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபோட்டோ அனுப்பு. இல்லை, நான் ஃபோட்டோலாம் அனுப்ப மாட்டேன். அப்புறம் நீ ஃபோட்டோ அனுப்பலன்னா அப்புறம் வேறு யார்கிட்ட போய் நின்று பேசிகிட்டு இருப்பேன்டா. இல்லை, நீ என்னை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி? பேபி பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருப்பேன், ஓகேவா? அதுக்கப்புறம் சாண்டில் கலர் இல்லைனா பேபி ப்ரௌன் கலர் பேண்ட்டு போட்டிருப்பேன். அதேமாரி வேறு யாராவது போட்டிருந்தாங்கன்னா நீ கண்டுபிடிச்சிருவ நான் தான்ட்டு. சரி சரி, நீ எப்படி வருவா? ஃபுல் பிளாக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ஜங்குக்கும் கொஞ்ச நேரம் அப்படி பேசிகிட்ருக்க. கரெக்டாக அந்த ஸ்பாட்டை பற்றிலாம் பேசிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டுருக்கோம். டக்குன்னு அவருக்கு வந்து கால் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க ஆண்டியோடைய வீட்டில் இருந்து வருது. நம்ம டே டக்குன்னு கால் அட்டன் பண்ணி, ஹலோ ஆண்டி, சொல்லுங்கள். டேக்கண்ணா, நீ இன்னைக்கு ஃப்ரீ தானே? ஆமாம் சொல்லுங்கள். கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போறியா? ஏன் ஆண்டி, என்னாச்சு? இங்கே கெரனுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு. ஸோ குட்டியாக ஒரு பார்ட்டி வைக்கிறோம், அதுக்கு நீயும் வந்து அட்டன் பண்ணணும், அதான். ஓ, ஆனால் என்னாச்சு? வேலை எதுனா இருக்கா என்ன? ஆண்டி அப்படி இல்லை, அது அது வந்து இந்த பாரு, ரீசன் சொல்லாத, எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன். ஈவன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை கூட நான் விட்டு வைக்கல. தயவு செஞ்சு வந்துடுட்டே. எத்தனை மணிக்கு ஆண்டி? 11 o'clock. 11 o'clock-ஆ? சரிங்க ஆண்டி. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க கால் கட் பண்ணிடா. நம்ம டேக்கு இங்கே செம்ம நர்வஸாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கை 10 o'clock மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. கண்டிப்பாக இவர் அங்கே போகிறதுக்குள்ளாட்டே டைம் ஆகிடும். இன்றைக்கி ஃபுல்லாக ஜங்கு கூட டைம் ஸ்பெண்ட் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. பட் நம்ம டேவுடைய ஆண்டி வந்து கால் பண்ணி இப்படி சொல்லிவிட, சரி இப்போ வேறு வழி இல்லை, ஜங்கு கிட்ட தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு போக, டக்குன்னு நம்ம ஜங்குக் சைட்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னடா இது மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜங்குக் என்ன பண்ணியிருக்காருன்னா, சாரி டே, இன்றைக்கி எனக்கு ஒரு ஃபேமிலி மீட்டிங் இருக்குது, என்னால் இன்றைக்கி உன்னை மீட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஈவினிங்குள்ளே நான் ஃப்ரீ ஆகிட்டேன்னா நான் உனக்கு சொல்லிடுறேன், ஈவினிங்குள்ளே வந்துடு, நம்ம நைட்டுக்குள்ளே மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல, நம்ம டேக் இதை பார்த்ததும் அப்பாடா நல்ல வேலை, அவனுக்கும் ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ கரெக்டாக நம்ம டேவும், சரி ஜங்குக் நீ பார்த்து போயிட்டு வா, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இருந்தால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவர் ரிப்ளை டெஸ்ட் போடுற. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் அதை பார்த்துட்டு நல்ல வேலை கோச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கார். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. டைம் ஒரு 10:30 அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக அவங்களுடைய ஆண்டி வீட்டில் இருக்கார் நம்ம டே. உள்ளே போயிட்டு அவங்க ஆண்டிக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த பார்ட்டிக்கு வர வேண்டியவங்க எல்லாருமே 1 by 1 வராங்க. பார்ட்டினா ரொம்ப கிராண்டாலாம் இல்லை,
ஜஸ்ட் எல்லோரையும் வீட்டில் வர வச்சு உட்கார வச்சுட்டு ஹால்லையே கொஞ்சம் ஒரு குட்டி ஸ்பெஷல் டிஷ் எல்லாம் செஞ்சு நல்லா ஜாலியாக பேசி சிரித்து ஹாப்பியாக இருக்கிறது. அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பார்ட்டி அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே எல்லாருமே வந்துடுறாங்க. ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்க நம்ம ஜங்குக்கை காட்டுறாங்க. அவருடைய ஃபேமிலி பார்ட்டிக்கு போயிருக்கார் இல்லையா? ஸோ கரெக்டாக அவர் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுறாரு. போய் ரீச் ஆகுறாரு. முக்கால்வாசி முகங்களை நம்ம ஜங்குக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. யார்கிட்ட போய் பேசுகிறது என்னான்னு பழகுறது ஒன்றுமே தெரியல நம்ம ஜங்குக்கு. பட் தெரிஞ்ச எல்லார் பர்சன்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு பேசி சிரித்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கார். பட் டக்குன்னு அப்படியே யாருமே வந்து பேசாமல் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக் வந்து தனியாக இருக்கார். கவுச்சில் அமைதியாக உட்காந்துட்ருக்க, சுற்றி யாருமே இல்லை. ஸோ நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருனா டக்குன்னு ஃபோன் எடுத்து நம்ம டேக்கு கால் பண்ணுறாரு. நம்ம டேவும் இந்த சைடில் இருந்து கிச்சனில் நின்றுட்டுருக்காரு நம்ம டே. அவரும் ஜங்குக்கு கால் பண்ணுறத பார்த்துட்டு அட்டன் பண்ணிவிட்டு பொறுமையாக இந்த லவ்வர்ஸ் கிட்டலாம் எப்படி ஒரு மாதிரி கொச்சு கொச்சுன்னு பேசுவாங்க திட்டுத்தனமாக, அந்த மாதிரி நம்ம டே வந்து ஹலோ ஜங்குக் சொல்லு. டே என்ன பண்ணுற? நான் இங்கே ஃபேமிலி கூட வந்துட்டேன். ஓ அப்படியா? என்னாச்சு? இல்லை எனக்கு போர் அடிக்குது, அதான். ஓ ஏன் யார்கிட்டயாவது போய் பேசி பழக வேண்டியதானே? தெரிஞ்ச வரைக்கும் பழகின வரைக்கும் போய் பேசிட்டேன். இதுக்கப்புறம் யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியல, அதான். சரி ஒரே நிமிஷம் இரு. ஏன் என்னாச்சு? நான் கிச்சனில் இருக்கேன்டா, கார்டனுக்கு போய்ட்டு பேசுகிறேன். ஓ சரி இரு, நானும் ஹாலில் இருக்கேன், நானும் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாரு, எழுந்திரிச்சு அவர் கார்டன் சைட் போகிறாரு. நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா அவரும் எழுந்திரிச்சு கார்டன் சைட் நடந்து போகிறாரு. நம்ம டே குடுன்னு ஓடி போயிட்டு ஒரு சின்ன மரம் மாதிரி இருக்குது, அந்த மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இப்போ சொல்லு ஜங்குக், எங்கே இருக்க? கார்டனுக்கு வந்துட்டேன். ஓ சரி, அங்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப மொக்கையாக போகுது. நான் இங்கே கெஸ்ட்டாக வந்தேனா இல்லை வேலை பார்க்க வந்தேனான்னு தெரியல. கிச்சனில் பாத்திரம் கழுவ விட்டாங்கடா. அச்சோ, கிளம்பி வந்துடு. எப்படி கிளம்பி வர்றது சொல்ல? அவங்களாம் என்னை கூப்பிடுறதே அதிசயம், கூப்பிட்டு மதித்து நான் இங்கே வர்றதும் அதிசயம். என்ன பண்ணுறது? நான் இப்போ போகிறேன்னு வச்சுக்கோயேன், திமிரு கொண்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. எதுக்கு வீணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும் பேசிக்கிட்டே இருக்க டக்குன்னு நம்ம டேவை உள்ளே இருந்து கூப்பிடுறாங்க. நம்ம டேவை சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம டே தான் ஜங்குக் என்னை உள்ளேருந்து கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே கிச்சனுக்குள்ளே அப்படியே நுழையிற மாதிரி வர நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா அவரும் பேசி முடிச்சுட்டு நேராக வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. இப்போ நம்ம டே தான் பேசிட்டு கொடுன்னு ஓடி வந்தது. அவர் டக்குன்னு யார் மாதிரி இடிச்சிட்டு கீழே விடுற மாதிரி போக ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அப்படியே நம்ம டே வந்து கேட்ச் பண்ணிடுறாங்க. கேட்ச் பண்ண வேகத்துக்கு நம்ம டே அப்படியே நிமிர்ந்து நின்றுட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. நம்ம டேக்கு வந்து ஒரு நிமிஷம் ஸ்ட்ரைக் ஆகுது அந்த வாய்ஸ். நம்ம டே மேலே இடிச்சுட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா, அந்த பர்சனுக்கும் நம்ம டேவுடைய வாய்ஸ் வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ உடனே நம்ம டே தான் சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே ஓடி வந்துடுறா. பட் ஹாலில் இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, ஜங்குக் இங்கே ஒரு நிமிஷம் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க அங்கே உள்ள ஒரு பர்சனை கூப்பிடுறாங்க. அதாவது நம்ம டே மேலே இடித்த பர்சனை கூப்பிடுறாங்க. நம்ம டே என்னடா இது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்து வெளியே வந்து பார்த்தா நம்ம டேவை இடிச்சிட்டு போன பர்சன் தான் ஜங்குக். அதாவது நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை வந்து இடிச்சிருப்பார். ஆக்சுவலி நம்ம ஜங்குக் யாருன்னா நம்ம டேவோடைய ஆன்ட்டியோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஆனால் நம்ம டேக்கு இது வரைக்கும் நம்ம ஜங்குக்கை நேரில் பார்த்ததோ இது வரைக்கும் மீட்டப் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் நம்ம டேக்கு நம்ம ஜங்குக்கை சுத்தமாக தெரியாது, நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவை சுத்தமாக தெரியாது. இப்போ நம்ம டேக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை பார்த்துட்டாரு. பார்த்ததும் அவருக்கு செம்ம ஷை ஆகுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 months இருக்கும் ஜஸ்ட் வெறும் வாய்ஸில் மட்டும் கேட்ட பர்சனுடைய ஃபேஸை இன்றைக்கி நேரில் பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கை கூப்பிட்டு வேலை வாங்க நம்ம ஜங்குக்கும் உட்காந்து எல்லா வேலைகளையும் செஞ்சிட்ருக்காரு. அப்பப்போ மொபைல் எடுத்து செக் பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால்
ஃபோனில் எதுவும் நோண்டலை, ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷனை மட்டும் பார்த்துட்டு அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே வைக்க, நம்மகிட்டே இந்த சைடில் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அவருடைய மொபைல் எடுத்து ஹாய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ண, நம்ம ஜங்குக் அங்கே இந்த இடத்துல அப்படியே வைப்ரேட் ஆகுது. டக்குன்னு ஃபோனை எடுத்து ஹாய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே ரிப்ளை பண்ணுறாரு. அது எல்லாத்தையும் நம்ம டே வந்து இங்கேருந்து பார்க்குறாரு. நம்ம டேக்கு நம்ம ஜங்குக்கு எந்த அளவுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாரு அப்படின்றதையும் பார்க்குறாரு. நம்ம டேக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுது, என்ன இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஷையாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம டேக்குன்னு யாருமே ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. நம்ம ஜங்குக் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி உள்ளெல்லாம் அப்படியே கிளின்னு இருக்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஃபேமிலியில் எல்லாருமே பார்ட்டிலாம் கொண்டாடிட்டு கொஞ்சம் செட்டில் ஆகுறாங்க. இப்போ உடனே நம்ம ஷவுக் தான் என்ன பண்ணுறாரு, சரி போர் அடிக்குதே, இது வெளியே கார்டனுக்கு போயிட்டு டேக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக கார்டனுக்கு போகிறாரு. நம்மகிட்டே அதை பார்க்குறாரு. வேணும்னே நம்ம ஜங்குக்கு முன்னாடி ஜூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ட்ரேயில் வச்சுட்டு இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஜங்குக்கு இல்லை பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கால் நம்ம டேவுடைய வாய்ஸை ரியலைஸ் பண்ணவே முடியல. பட் நம்ம டே வந்து அந்த வாய்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்றாரு. நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துக்கு போனதும் டக்குன்னு நம்ம டேக்கு இங்கே கால் வருது. ஓ, எனக்கு கால் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுனியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே அந்த கிச்சன்லேயே அந்த ட்ரேலையே அப்படி கொண்டு போய் வச்சுட்டு அந்த கால் அட்டன் பண்ண. இப்போ உடனே அந்த சைட்லேருந்து ஜங்குக் தான் ஹலோ டே, சொல்லு ஜங்குக், என்ன பண்ணுற? டேய், ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி தானடா எனக்கு இப்போ கால் பண்ணேன், டக்குன்னு திரும்பியும் கால் பண்ணியிருக்க. இல்லை போர் அடிக்குது, நீங்கள் பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. யாருமே இல்லையா? சரி இப்போ எங்கே இருக்க? கார்டனில். ஏன் நீ உள்ளே உட்காந்து பேச மாட்டேங்கிற? உனக்கு கேள்வி கேட்பாங்களா என்ன? அப்படி கிடையாது, ஃபேமிலியில் ஒரு சில வாண்டுங்க தேவையில்லாததுங்களாம் இருக்குது. அதுலேயும் சொல்லப்போனால் எங்கள் ஆண்டி தலையை போட்டு பிச்சு எடுக்கும், யார்கிட்ட பேசுகிறேன்னு. அதனால தான் வெளியே வந்துட்டேன். சரி நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ தான் ஒருத்தனுக்கு ஜூஸ் கொடுத்தேன், வேண்டான்னு மூஞ்ச காட்டிட்டு போயிட்டான். ஜூஸ் கொடுத்தா வேணான்ட்டானா? எவன் அவன்? அவனா எனக்கு முன்னாடி நின்று ஃபோன் பேசிகிட்ருக்கான். யார் அவங்க? யார் சொல்லு, கொஞ்சம் பின்னாடி திரும்ப கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம டே சொல்ல, நம்ம ஜங்குக்கு என்னது பின்னாடி திரும்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பினா, நம்ம டே பின்னாடி ஒரு மரத்து மேலே சாஞ்சிக்கிட்டு என்ன பார்க்குற அப்படின்ற மாதிரி புருவத்தை அப்படியே தூக்கி காட்ட, நம்ம ஜங்குக்கு ஒன்றும் புரியல. என்னடா இவன் ஏன் இங்கே வந்து நின்றுட்டுருக்கான் ஃபோனோட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, இப்போ உடனே இந்த சைடில் நம்ம ஜங்குக்கை பார்த்து நம்ம டே என்ன ஷாக் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்க, அந்த சைடில் நம்ம ஜங்குக்குடைய ஃபோனில் அந்த வாய்ஸ் கேட்குது. அப்போ தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது, அப்போனா ஆப்போசிட்டில் நிற்கிறது தான் டேவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஸ்டன்னான மாதிரி நின்றுட்டுருக்க. ஹாய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி ஹாய் காட்ட, நம்ம ஜங்குக் என்ன நினச்சாருன்னு தெரியல, குடுன்னு ஓடி வந்து நம்ம டேவை அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படி இறுக்கமாக ஹக் பண்ணிகிட்ருக்கிறத நம்ம டேவுடைய ஆண்டி பார்த்துட்றாங்க. நம்ம டேவும் ஜங்குக்கும் அதை கவனிக்கவே இல்லை. நம்ம ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கா, நம்ம டேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஜஸ்ட் பிளாங்காக நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும் கழித்து நம்ம ஜங்குக்கு வந்து ஹக் ரிலீஸ் பண்ண, நம்ம டே என்ன ஜங்குக் இப்படி வந்து ஹக் பண்ணிட்டா? இல்லை அன்னோன் நம்பர். நீயா? நான் தான். என்னம்மா நீ நம்ம மேலே வந்து கட்டி பிடிச்சியா? இல்லாட்டே அது என்னால் சத்தியமாக டாலரேட்டே பண்ண முடியல. காலேருந்து என் கண்ணு முன்னாடி தானடா இருந்தனே. ஆமாம், ஆனால் நீ தான் என்னை கண்டுக்கவே இல்லையே, ஃபோன்லேயே நோண்டிகிட்டு இருந்தா. ஃபோன்லேயே உன்னை தாண்டா உனக்கு தாண்டா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சார் இந்தளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்கு என்ன அவசியம்? லவ்வா? ஷங்கோ
என்ன ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்கிறா? ஏய் சரி, நான் ஏன் வெக்கப்பட போகிறேன்? அப்புறம் அந்த சைடு சிரிப்பு வித்தியாசமாக இருக்கே. டே, இன்னைக்கு தான் என்னை பார்த்தா, அதுக்குள்ளே என் சைடு சிரிப்பை நீ பார்த்துட்டியா? நான் உன்னை இன்னைக்கு பார்ப்பேன்னு யாரு கண்டா? காலையில் இடிச்சிட்டு போகிறான் மாடு மாதிரி. ஏய், நான் உன்னை வேணும்லாம் இடிக்கல. உங்ககிட்ட ஃபோன் பேசணுன்ற ஒரு ஹைப்பில் ஓடினப்போ தான் தெரியாமல் இடிச்சிட்டேன். ஆ, யாருக்கிட்ட ஃபோன் பேசணுமோ அவனையே இடிச்சிட்டு போவ நீ. ஏய், எனக்கு நீ தான் தெரியாதுடா. எனக்கும் தெரியாது தான் ஜங்கு. இன்னைக்கு காலையில் நான் கிச்சனில் நிற்கும் போது உன் பேரை சொல்லி யாரோ கூப்பிட்டாங்க. யாரா அவன் அப்படின்ட்டு போனால் பார்த்தா நீ நின்றுட்டுருக்க. எப்படி தெரியுமா கன்ஃபார்ம் பண்ண? நீ ஃபோனையே செக் பண்ணிகிட்டு இருந்த. அப்போ நான் ஒரு மெசேஜ் போட்டேன், அதுக்கு நீ உடனே ரிப்ளை பண்ணேன். அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் நீ தான் ஜங்குன்னு. நான் கண்டுபிடிக்கலையே, ஏன்னா நீ ஃபோன்லேயே என்னை தேடிட்டு இருந்த. ஃபோன்லேயா இருந்தாலும் நான் உனக்கு தேடிட்டு இருந்தால. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு இந்த பாச மலையெல்லாம் புரிஞ்சா? ஏன் ஹக் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை, இது எனக்கு ஃபஸ்ட் டைம் தெரியுமா? ஸோ நானே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கேன். லாஸ்ட்டாக ஐ திங்க் ஐம் இன் லவ் வித் யூ. அதுக்குள்ளேயா? ஏன் லேட்டாக தான் வரணுமா என்ன? அப்படி இல்லை. டே, இங்கே பாரு, நம்ம 2 பேரும் ஃபேஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நல்லா பேசி பழகிட்டோம். அதான் உனக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும், எனக்கும் உன்னை பற்றி எல்லாமே தெரியும். அப்புறம் எதுக்கு? ஐ லவ் யூ டே. ஐ லவ் யூ டூ ஜங்கு. வர்றா, உடனே அக்செப்ட் பண்ணிட்டேன். அது நான் தனியாக இருக்கும்போது நீ ஒருத்தன் தான் கம்பெனி கொடுத்த. நல்ல பையனாக இருக்க. இத்தனை மாதம் என்கிட்ட என் முகம் கூட தெரியாமல் என்கிட்ட பேசியிருக்க. ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசினதில்லை. உன் மேலே ரெஸ்பெக்ட் இருந்துச்சு, அதனால் லவ்வும் சேர்ந்து வந்துருச்சு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க 2 பேரும் ஃபன்னாக ஒரு மாதிரி வித்தியாசமாக அவங்களுடைய மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் உளறி கொட்டிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம டீவுடைய ஆண்டி பார்த்துட்றாங்க. நம்ம டீவுடைய ஆண்டி டக்குன்னு அவங்க ஒளிஞ்சிட்டு இருந்த இடத்த விட்டு, டேய் ஜங்கு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேக்கிட்டேயோ அப்படி டேரெக்டாக வந்து கேட்டுட்ருக்கா. நம்ம டே செம்மையாக பயந்துட்டுறாரு. அவருக்கு அண்ணன் இல்லை, பட் நம்ம ஜங்கு போல்டாக நம்ம டேக்கு முன்னாடி நின்றுட்டு, ஆண்டி நீங்கள் இங்கே, அதை நான் கேட்கணும், 2 பேரும் தனியாக இங்கே நின்று என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஆண்டி இப்போ தான் ஜஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரோவே கொடுத்து பழக ஆரம்பிக்கிறோம் இல்லாட்டி. ஏன் செல்ஃப் இன்ட்ரோ பண்ணுறப்ப தான் ஹக் பண்ணுவீங்களா? நான் அப்பத்துலேருந்து இங்கே தான் நின்றுட்டுருக்கேன். விளங்குச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே நம்ம ஜங்குக்கும் டேவும் ஒரு மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. பட் டக்குன்னு அந்த ஆண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்கு, உனக்கு டேவை பற்றி தெரியுமா என்னென்னலாம் எனக்கு தெரியாது, பட் ஹீ இஸ் வெரி குட் பாய். அவனை ஸ்பாயில் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சுது, உன்னை பல்ல கழட்டிடுவேன், புரியுதா? நான் என்ன ஸ்பாயில் பண்ண போகிறேன் அவனை? இது வரைக்கும் பண்ணலை, இதுக்கப்புறம் பண்ணனா சொல்கிறேன். ஓ டே, உன்னை திட்டினா கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னேன், இப்படி வந்து நிற்கிறாங்க. வாயை மூடு கொண்டாரம், எனக்கே தெரியாது. ரைட்டு, ஆக மொத்தத்தில் நான் செத்தேன், நீ என்னை ஒழுங்காக பார்த்துக்கலாம், நீ ஏன்டா சாக போகிற? அதுவும் கரெக்டு தான். சரி டே ஜங்கு, தயவு செஞ்சு இதை ஃபேமிலி கூட இருக்கும்போது எக்ஸ்பிரஸ் பண்ணாதீங்க, புரியுதா? உங்கள் ஹக்கிங் கிஸ்ஸிங்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கோங்க. ஆண்டி இப்போ தான் ஆண்டி ஃபஸ்ட்டு ஹக்கே வந்திருக்கு, ஒரு படிக்கட்டு கூட முழுசாக ஏறல, அதுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் பண்ண போகிறதும் கிடையாது, யார் பாப்பான்னு தெரியாது, அவ்வளோதான், முடிஞ்சுது.
சரி, நான் போகிறேன். சீக்கிரமாக அந்த சைடு வந்து சேருவேன். ஆ ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் ஒரு லைட்டாக ஒரு குட்டி டிசப்பாயிண்ட் ஆகி அப்படியே அவங்க ஆண்டியை வந்து அனுப்பிடா. இப்போ நம்ம என்ன பண்ணுறாரு, சரி போகலாமா, ம் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நடக்க ஆரம்பிக்க நம்ம என்ன பண்ணுறாருனா, நம்ம ஜங்குக்குடைய சட்டை காலரை சைடாக பிடிச்சிக்கிட்டே எடுத்து நம்ம ஜங்குக்குடைய சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு விட்டா போதுண்டா ஜூட்டுன்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு வீட்டுக்குள்ளே. நம்ம ஜங்குக்கும் அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் ஸ்டன்னாகி நின்றுட்டாரு. இப்போ அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது. நம்ம கிஸ் பண்ணிட்டு குடுக்குறோன்னு ஷைல ஓடுறது. நம்ம பின்னாடியே நம்ம ஜங்குக்கும் ஓட, பட் எல்லாருமே ஃபேமிலியாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த நேரம் போயிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம கூட ஓடி போச்சுலாம் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியாக அந்த இடத்துல நின்றுடுறாரு. பட் கண்ணுக்கு முன்னாடி நம்ம வேணும்னே ஒழுங்காட்டுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கும் எங்கேயாவது சைடு கேப்பில் போயிட்டு நம்ம பிடிச்சிடலான்னு பார்க்க, பட் நம்ம சிக்க மாட்டிக்கிறாரு. ஒரு க்யூட்டான லவ், ஒரு க்ரேஸியான லவ் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வெறும் சோலை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி ஒரு அழகான லவ் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேடா, இந்த ஸ்டோரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஐ லவ் யூ ஆல்.